என்னது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நியூக்ளியர் வார் நடக்க போகுதா? ஒருவேளை அப்படி நடந்துட்டுனா ரெண்டு நாட்டுக்கும் இது எவ்வளவு பெரிய பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும், ரெண்டு நாட்டு மக்களும் எவ்வளவு அவஸ்தைக்குள்ளாவாங்க. ஒருவேளை அப்படி நடந்துட்டுனா இல்ல நடக்காம போயிட்டுனா இதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இது ஒரு ப்ரெடிக்ஷனுங்க. இந்த மாதிரி பல ப்ரெடிக்ஷன்ஸை ஒரு கார்ட்டூன் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? அதை பத்தி அந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். நான் உங்க தேவ் டெனின். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாகவே இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் யாரு பண்ணுவா? நமக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு ஜோசியக்காரர். அவங்க கூட யாருக்குள்ளது பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனிநபருடைய வாழ்க்கை, உங்க எதிர்காலம் இப்படி இருக்கலாம், உங்க எதிர்காலம் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்கள பார்த்துக்கிட்டிங்கன்னா சயின்ஸ், பொலிட்டிக்கல் இருந்து எல்லா ஃபீல்டுலையுமே ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறாங்க. இப்படி தான் நடக்க போகுது, இப்படி மாறுதல் ஆக போகுது, இது இப்படி தான் நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணதில் சிலது நடந்திருக்கு, சிலது நடக்க முடியாமல் ஃப்ளாப்பும் ஆயிருக்கு. அப்படி ப்ரெடிக்ட் பண்ண ஒரு கார்ட்டூனிஸ்ட் நிறுவனத்தோடைய கேரக்டர் கார்ட்டூன் பேர் தான் சிம்சன். பொதுவாக பத்திரிகை நியூஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, நியூஸாக ஒரு சில விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அவங்களுடைய கண்டென்ட்ல அந்த கார்ட்டூன் மூலயமா ஒரு கண்டென்ட்டாக தான் அவங்க ப்ரொடிக்ஷனாக ரிவீல் பண்ணுவாங்க. இவங்க இதை தொடங்கினது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1989. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் இவங்க பல ப்ரொடிக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க. அதில் சிலது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தும் இருக்கு, மக்கள் வியர்ந்து போயிருக்காங்க, சில ஃப்ளாப்பும் ஆயிருக்கு. அது என்னென்னதை டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இவங்க ப்ரெடிக்ட் பண்ணதில் 1993 இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனை பற்றி ப்ரெடிக்டடாக ஒரு கண்டென்ட் பண்ணியிருந்தாங்க. அது நடந்தது 2020 கொரோனா சுச்சுவேஷன் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். மக்கள் எவ்வளோ அவஸ்தப்பட்டாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி 2000 ட்ரம்ப் அமெரிக்கா அதிபராக ஆவார்னு இவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி 2016 ஃபியூச்சரில் அவர் அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆனார். இதில் இன்னொரு கருத்து என்ன இருக்குன்னா, அவங்க யதார்த்தமாக தான் இந்த கண்டென்ட்ஸை பண்ணியிருந்தாங்க, இது வந்து ஒரு ஃபேக்கு, இது ஆக்சுவலி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணலை அப்படின்னு ஒரு கருத்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. இவங்க ப்ரெடிக்ட் பண்ணதில் நடக்காமல் போன விஷயம் எது தெரியுமா? ஃபாக்ஸ் சேனல் அப்படி ஒரு சேனல் இருந்திருக்கு. அந்த சேனல் வந்து எதிர்காலத்தில் ஒரு அடல்ட், ஒரு பான் சேனலாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அது நடக்கலை. அதே மாதிரி ஃபியூச்சரில் ஜாம்பிஸ் மனுஷங்களோட வந்து வாழ வாய்ப்பு இருக்குது, அவங்க மனுஷங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் தர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே இன்னும் நடக்கலைங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே அவங்க ப்ரெடிக்ட் பண்ணதில் நடந்தது, நடக்காமல் போனது. ஆனால் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணது உண்மையிலே இன்டென்ட்டாக தான் பண்ணாங்களா, இல்லை யதார்த்தமாக அவங்களுடைய ஒரு கார்ட்டூன் கண்டென்ட்டுக்கு ரைட்டர்ஸை வச்சு எழுதி பண்ணதை தான் சில விஷயங்கள் நிஜத்தில் நடக்க போய் வியூவர்ஸ் ஆகிய நம்ம தான் அதை பார்த்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு மார்க்கெட் வேல்யூ கொடுத்துட்டோமா அப்படின்றது ஒரு புதிராக தான் இருக்குது. சேம் வே இன்டென்ட்டோ இல்லை அன்இன்டென்ட்டோ அவங்க இன்னும் பல ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவில் ஓப்பனிங்கில் சொன்ன விஷயம் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நியூக்ளியர் வார் வரப்போகுது அப்படின்னு. அப்படி இந்த ப்ரெடிக்ஷன் மட்டும் நடந்துட்டுனா இரண்டாம் உலக போரில் அமெரிக்கா ஜப்பான் மேலே போட்ட நியூக்ளியர் வாருக்கு அப்புறம் இதுதான் ரெண்டாவது நியூக்ளியர் வாராக இருக்க போதுங்க. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் மட்டும் நம்ம நடந்துடவே வேண்டாம் தான் நினச்சிக்கணும். அடுத்ததாக இவங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன்ஸ் எல்லாம் இங்கே பூமியில் வந்து மக்களாக வாழ ஆரம்பிப்பாங்க. அவங்க ஏலியன்ஸ் ரூபத்துலையும் இருக்கலாம், இல்லை நம்மளுடைய மக்களோட ரூபத்துலையும் இருக்கலாம், ஆனால் அவங்க ஏலியன் தான் தெரியாது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மட்டும் நடந்துட்டுனா கொஞ்சம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நம்ம இது வரைக்கும் இந்த ஏலியன் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் திரைப்படத்தில் தான் பார்த்துருப்போம், அந்த த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அனுபவிச்சிருப்போம். ஆனால் லைவாக அதை நம்ம கூட நடக்கு. ஸோ அப்படி ஒரு விஷயம் வைரல் ஆகுது, ஏலியன்ஸ் உலாவுறாங்க அப்படின்னு. அது யாருன்னு கண்டுபிடிக்காம அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்க. அதே மாதிரி மூணாவதாக இவங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் எல்லாம் மார்ஸில் போய் காலனைஸ் ஆக போகிறாங்க, அதாவது அங்கே போய் குடியிருந்து வாழ போகிறாங்க அப்படின்னு இவங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரெடிக்ஷன் நடக்க வாய்ப்புகள் இருக்குது லாஜிக்கலாக. ஏன்னா நம்ம எலான் மஸ்கோட கனவாகவும் அதை தான் இருக்குது. பல நாடுகளும் இதை பற்றி ரிசர்ச் நடத்திக்கிட்டு வராங்கங்க. அதே மாதிரி ஃப்யூச்சரில் நாளடைவில் அப்படியாப்பட்ட ரோபோட்ஸ்லாம் வரப்போது, உங்கள் வீட்டு வேலை எல்லாமே அதுவே செஞ்சு கொடுத்துரும், உங்களுக்கு எந்த வித கஷ்டமும் இருக்காது. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது இப்போ எப்படி இருக்குன்னா, ரொம்ப மேல்மட்ட மக்கள் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுற மாதிரி அந்த டெக்னாலஜியும் அதுக்குண்டான காஸ்டிங்கும் இருக்குது. ஸோ இவங்க பண்ண இந்த ப்ரெடிக்ஷன் பார்த்தா ஆல்ரெடி நடைமுறையில் இருக்குது. ஆனால் அதனுடைய ரீச் வந்து காமன் அடிமட்ட மக்கள் வரைக்கும் இல்லை. நீங்கள் ஒரு உதாரணம் சொன்னால், ஆரம்ப காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் வரும்போது ஒரு பெரிய தேட்டர் சைஸில் இருந்துச்சு. ஓகே, நாளடைவில் சுருங்கி இன்றைக்கி கம்ப்யூட்டரில் முக்கால்வாசி சிஸ்டம் ஒரு மொபைலுக்குள்ளே அடங்கி போயிடுது. ஸோ அந்த மாதிரி இதுவுமே ரொம்ப லேமேன் யூசேஜுக்கு வரும் அப்படின்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இவங்க ப்ரெடிக்ட் பண்ண விஷயத்துல ரொம்ப அபூர்வமான, யாருமே கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டியை கம்ப்ளீட்டாக டாம் மூலியமாக கவர் பண்ண முடியும் அப்படின்னு.
இப்போ நம்ம யதார்த்தமாக இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், ஒரு மாஸ்க் இருக்கும், அது மேலே டாம் பார்த்துருப்பீங்க, கவர் பண்ணிருப்பாங்க. ஒரு மாஸ்க்ன்றது ஈஸி, ஆனால் ஒரு பெரிய சிட்டியை கவர் பண்ணுறது அவர் லேஸ்பட்ட காரியமா? சரி, இந்த மாதிரி விஷயத்தை ஏன் இவங்க ப்ரிடிக்ட் பண்ணிருக்காங்க, இதில் லாஜிக் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். மேபி இருக்கு. என்னன்னா, இப்போ சிட்டியில் நிறைய இயற்கை சீற்றம், என்ன ஆபத்து வேணா வரலாம். அவங்க ப்ரெடிக்ஷனில் சொன்ன மாதிரியே நாளைக்கு ஏலியன்ஸ் கூட என்டர் ஆகலாம். அதுலேருந்து ஒரு தடுப்பு சுவராக கூட அவங்க அந்த டாம் ப்ரெடிக்ஷனை பண்ணியிருக்கலாங்க. அதே மாதிரி வியூவர்ஸ், அவங்க ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே நம்ம இன்னொரு விஷயம் எதை ஆழ்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, அவங்க ப்ரெடிக்ட் பண்ண விஷயங்களில் 90% எல்லாமே சயின்டிஃபிக் மற்றும் வேர்ல்டு பாலிட்டிக்ஸாக இருந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பின்னாடி பெரிய ரைட்டர் டீமே இருக்குது. இவங்க எல்லாருமே ப்ரில்லியண்ட்டான ரைட்டர்ஸ். ஸோ அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி எழுதுகிறாங்க, அதை பேஸ் பண்ணி அவங்க அந்த கண்டென்ட்டை பண்ணுறாங்க. இப்படி அவங்க ஓவராலாக 4000க்கு மேலே எபிசோட்ஸை பண்ணிருக்காங்க. அதில் சில பலது நடந்திருந்தாலுமே பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அவங்க பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எது நடந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஃபாலோ பண்ணிடுங்க.